ராமபிரான் எதுக்காக மனிதனா பிறக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு? ராவணனுக்கும் ராமரோட பிறப்புக்கும் என்ன சம்பந்தம்? அயோத்தியில அன்னைக்கு என்ன நடந்துச்சு? இதெல்லாம் பத்தி தான் இன்னும் டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம நேரா கதைக்குள்ளே போயிடுவோம். ராமாயணத்தோட தொடக்கம் எங்க இருக்குன்னா ராவணன் கிட்டதான் இருக்கு. ராவணன் சிவபெருமான நோக்கி கடுமையான தவம் பண்றாரு. வரம் கேட்கும் போது என்ன கேக்குறாருன்னா, தேவர்கள், அசுரர்கள், நாகர்கள், கந்தர்வர்கள் அப்படின்னு யாராலையும் தனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு வரம் கேட்கிறாரு. ஆனா ராவணனுக்கு ஒரு தலைக்கணம். அவர் என்ன நினைச்சாருன்னா, இந்த அற்ப மனிதர்களாலையும் குரங்குகளாலையும் நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு நினைச்சு அவங்களால தனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு வரம் கேட்க மறந்துடுறாரு. ஆனா அதுதான் அங்க பெரிய ட்விஸ்டா இருந்திருக்கு. வரத்தை வாங்கிக்கிட்டு உலகத்தையே ஆட்டி படைக்கிறாரு ராவணன். அவரோட அராஜகம் தாங்க முடியாம தேவர்கள் எல்லோரும் மகாவிஷ்ணு கிட்ட போய், பகவானே எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு முறையிடுறாங்க. அதே நேரத்துல பூமியில என்ன நடக்குதுன்னா, அயோத்தி நாட்டு மன்னன் தசரதனுக்கு ஒரு பெரிய கவலை. அவருக்கு 3 மனைவிகள், கோசலை, கைகேயி, சுமித்ரை. ஆனா நாட்டையால வாரிசு இல்லையேங்கிறது தான் அவரோட மிகப்பெரிய வருத்தம். இதனால குலகுரு வசிஷ்டரோட அறிவுரைப்படி புத்திர காமேஷ்டி யாகம் அப்படின்ற ஒரு யாகத்தை நடத்துறாரு. அந்த யாகத்தோட அக்னி குண்டத்துல இருந்து ஒரு தேவ புருஷன் தோன்றி தசரதர் கிட்ட ஒரு தங்க கிண்ணத்துல பாயாசத்தை கொடுக்கறாரு. தசரதர் என்ன பண்றாருன்னா, அந்த பாயாசத்தை அவரோட 3 மனைவிகளுக்கும் பகிர்ந்து கொடுக்கறாரு. கோசலைக்கும் கைகேய்க்கும் சரிபாதியாக கொடுத்து மீதம் இருந்த பங்கை சுமித்திரைக்கு கொடுக்கறாரு. இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க 3 பேரும் கர்ப்பம் தரிக்கிறாங்க. மகாவிஷ்ணு என்ன பண்றாருன்னா, ராவணனோட வரத்துல இருந்து ஓட்டைய, அதாவது மனிதர்களால் தான் அவருக்கு மரணம் அப்படிங்கிறத பயன்படுத்தி மனிதனாக பிறக்க முடிவு பண்றாரு. சித்திரை மாசம் வளர்பிறை 9ஆம் நாள், அதாவது நவமி திதியில புனர்வசு நட்சத்திரத்துல கோசலை தேவிக்கு மகனா பிறக்கிறாரு நம்ம ஸ்ரீராமர். கைகேயிக்கு பரதனும், சுமித்திரைக்கு லக்ஷ்மணன் மற்றும் சத்ருகனும் பிறக்கிறாங்க. இந்த உலகத்தை காக்கிற விஷ்ணு பகவானே சாதாரண மனிதனா பிறந்து அழுத அந்த உன்னதமான நாள் தான் ராமநவமி. மற்ற அவதாரங்கள் மாதிரி ராமர் வந்து எடுத்த உடனே மேஜிக் பண்ணல. ஒரு சாதாரண மனிதன் படுற கஷ்டங்கள், சோகங்கள், பிரிவுகள் எல்லாத்தையும் அனுபவிச்சாரு. ஆனா எந்த ஒரு இடத்துலயும் நேர்மையையும் தர்மத்தையும் விட்டு கொடுக்கவே இல்லை. சரி, நாம ஏன் இந்த ராமநவமியை கொண்டாடணும்? ராமர் நமக்கு கத்து கொடுத்தது என்னன்னா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்பா சொன்னாருங்கிறதுக்காக 14 வருஷம் காட்டுக்கு போன ஒரு மகன் அவரு. ஏகபத்தினி விரதன், சீதையை தவிர வேற யாரையும் நினைக்காத ஒரு கணவர், தம்பிகள் மேல உயிர் வச்சிருக்க ஒரு அண்ணன், இப்படி எல்லா உறவுகளுக்கும் ஒரு இலக்கணமாக வாழ்ந்ததுனாலதான் நாம ராமரை இன்னைக்கு கொண்டாடுறோம். ராமநவமி அன்னைக்கு வீட்டை சுத்தம் பண்ணி ராமரோட படத்துக்கு பூக்கள் போட்டு கும்பிடுவாங்க. வெயில் காலம்ங்கிறதுனால அன்னைக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தர நீர், மோர், வெல்லம் கலந்த பானகம், பருப்பு வடை இதையெல்லாம் பிரசாதமா வச்சு படைப்பாங்க. அன்னைக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதும் ரொம்ப விசேஷம். இதுதான் ராமநவமியோட உண்மையான வரலாறு. இந்த வருஷம் மார்ச் 27ஆம் தேதி வரப்போற ராமநவமி அன்னைக்கு உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இவ்வளோ நாளா பெருமாள் சாமியையும் ராமர் சாமியையும் வேற வேற நினைச்சிட்டு இருந்தேங்க. இன்னைக்குதான் ஒரு உண்மை எனக்கு புரிஞ்சுது. இந்து மதத்துல, குறிப்பாக வைணவத்துல பெருமாள் அப்படிங்கிறவரு உலகத்தம் காக்கிற முழு முதற் கடவுளாவாரு. இவரை விஷ்ணு, நாராயணன், மாயோன், மாதவன் அப்படின்னு பல பேர்ல சொல்றாங்க. இவரோட அடையாளம் வந்து நீல நிறமேனி, கையில சங்கு மற்றும் சக்கரம், மார்பிள ஸ்ரீவத்சம் மற்றும் லக்ஷ்மி தேவி வீற்றிருப்பது இவரோட தனி சிறப்பா இருக்கு. உலகில் அதர்மம் பெருகும் போது அதை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட இவர் வெவ்வேறு அவதாரங்களை எடுத்திருக்கிறாரு. ராமர் அப்படிங்கிறவரு பெருமாளோட, அதாவது விஷ்ணுவோட 7வது அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க. திரேத யுகத்துல பூமியில் மனிதனா பிறந்து ஒரு மனிதன் தன் வாழ்வில் எப்படி வாழ வேண்டும் அப்படின்றதுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்காரு. அயோத்தி மன்னன் தசரதனுக்கும் கோசலைக்கும் மகனாக பிறந்திருக்காரு. இவரோட மனைவி பேரு சீதை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். தம்பிகள் லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன். இவரோட சிறப்பு என்னன்னா, இவர் ஏக பத்தினி விரதன் மற்றும் பித்ரு வாக்கிய பரிபாலனன், தந்தையின் சொல்லை காப்பாற்றுவர் அப்படின்னு சொல்றாங்க. தன் மனைவியான சீதையை கடத்தி சென்ற இலங்கை அரசன் ராவணனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினாரு. ராமரின் கதையை விவரிக்கும் நூலே ராமாயணம். சுருக்கமா சொல்லணும்னா, பெருமாள் அப்படின்றவர் தான் மூல கடவுள். அந்த பெருமாளை மனித உருவில் பூமிக்கு வந்து வாழ்ந்து காட்டிய அவதாரமே ராமர்.